கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 150 குவாரிகளில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு நாள் ஒன்றுக்கு 1,00,000 டன் கனிம வளங்கள் எடுத்துச் செல்லப்படுவதாக தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் தலைவர் யுவராஜ், தமிழக கனிம வளங்கள் பிற மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதை தடுக்க யாரும் இல்லை என்றார். கர்நாடகாவில் இருக்கிறவங்க அங்க கிரஷர் போட்டு நம்ம மலையை ஒடிச்சு டெய்லி 4000 லாரி கனிமங்கள் போகுது. அதாவது 1,00,000 டன்னு கர்நாடகாவுக்கு போகுது. எப்படி நடைபெறுதுன்னா, முதல்ல இந்த பில்லுனால உடைக்கிறத கணக்கு காட்டுறது இல்லை. இந்த பில்லை 10 முறை 100 முறை கூட ஆல்டர் பண்ணிக்கலாம். மேஜிக் பென் இருக்கு. தமிழகத்தில் குவாரிகளுக்கு என்று எந்த விதிமுறைகளும் இல்லை என்று கூறிய யுவராஜ், மாநிலத்தில் 5000 கிரஷர்கள் அனுமதி இல்லாமல் இயங்குவதாக தெரிவித்தார். அனுமதி இல்லாத இயங்குது தமிழகத்தில் இருக்கிற கிரஷர்கள் 5000 கிரஷர். காஞ்சிபுரத்தில் 162 இருக்கு. மலையே தெய்வமா கும்பிடுற திருவண்ணாமலை மாவட்டத்தை அதிக மலைகள் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் எப்படி தடுக்க போறோம்? குவாரிகளில் நடைபெறும் குற்றங்களை தட்டி கேட்கும் நபர்கள் கொலை செய்யப்படுவதாக கூறிய யுவராஜ், தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மலையே இருக்காது என்ற சூழல் தற்போது உள்ளதாக தெரிவித்தார்.